குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசர் ஆக்ட் 5. ஏற்கனவே 4 ஆக்ட் தனித்தனியாக போட்டிருக்கோம். இப்போ நாம் போட போகிறது 5வது ஆக்ட். இப்போ அந்த 5வது ஆக்டு கொஞ்சம் போர், எனக்கு கொஞ்சம் போர். ஏன்னா இந்த 5 ஆக்டில் 5 சீன், இந்த 5 சீனுமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் வித் வார், அவங்களுக்குள்ள யுத்தம் நடக்குது, அதை பற்றி தான். ஒரு பெரிய உணர்வு பூர்வமான காட்சி, ஒரு பயங்கரமான டயலாக், அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சண்டை. அதில் 3 பேர் சூசைட் பண்ணி செத்து போகிறான், கடைசியில் யார் ஜெயிக்கிறா, அவ்வளோதான். எனிஹா வி சி. ஸோ ஆக்ட் 5 சீன் 1. ஆக்ட் 5ல சீன் 1. இந்த சீன் 1ல் யார் யார் வர்றா? இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆக்ட் 1ல சீன் 1ன்னு தான் பேரு. கிட்டத்தட்ட அது ஒரு 3 சீன் மாதிரி தனித்தனியான இடம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டேவியஸ் சீசர் வராரு. ஆக்டேவியஸ் சீசர் அல்லது ஆக்டேவியஸ் அண்ட் ஆண்டனி. இந்த சீன் நடக்கிற இடம் பிலிப்பை அப்படிங்கிற இடம். இந்த இடத்துல தான் இந்த சீன் நடக்குது. பிலிப்பை என்பது ஒரு தரைத்தளம், லோ லேண்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏற்காடுங்கிறது ஹில் ஸ்டேஷன், கீழே சேலம்ங்கிறது தரைப்பகுதி. ஸோ நீங்க சேலத்துல இருந்து ஏற்காடு போறோம். அது மாதிரி இப்போ பிலிப்பை என்ற இடத்துல ஆக்டேவியஸ் சீசர், ஆண்டனி இவங்களுடைய படை அங்க ரெடியாக இருக்கு தாக்குறதுக்கு. இப்போ ஆக்டேவியஸ் ஆண்டனி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்டேவியஸ் சொல்றாரு, நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லா நடக்குது, ஆனா ஆண்டனி நீ என்ன சொன்னேன்னா அவங்க தரைக்கு இறங்கி வர மாட்டாங்க, அவங்க ஹில்ல தான் இருப்பாங்க, தரைக்கு வர மாட்டாங்கன்னு நீ சொன்ன. ஆனா இப்போ எதிரிகளினுடைய படையானது நம்முடைய பிலிப்பையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆக்டேவியஸ் சீசர் ஆண்டனி கிட்ட கேட்கிறார். பிலிப்பையை நோக்கி வருது. அவங்க அப்போ வார் வந்து பிலிப்பையில தான் நடக்க போகுது. அவங்க ஹில்ல விட்டு இறங்கி வர மாட்டாங்கன்னு சொன்னியே, ஆனா அவங்க ஹில்ல விட்டு இறங்கி பிலிப்பையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள், எனவே சண்டை பிலிப்பையில தான் நடக்கும் அப்படின்னு ஆக்டேவியஸ் சொல்றான். உடனே ஆண்டனி சொல்றான், நீ சொன்னது கரெக்ட் ஆக்டேவியஸ், நான் அப்படிதான் நினைச்சேன், அப்படிதான் நடக்கணும். ஆனா அவங்க ஒரு முட்டாள்தனமா ஒரு முடிவு எடுக்கிறான். அவன் பயந்து போயிட்டாங்க. பயந்து போய் டக்குன்னு நம்மளை வேகமா அட்டாக் பண்ணி, அதாவது நாங்க ஒண்ணு யாருக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதல்ல நாம அட்டாக் பண்ணுவோம்னு அவன் அட்டாக் பண்றதுக்காக கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே அவங்க பயந்து போய் தான் கிடக்குறாங்க, அவங்க பயந்து தான் இருக்காங்க, இதை பத்தி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பேசுறாங்க. உள்ளதான். அப்போ அங்க ஒரு மெசேஞ்சர், ஒரு தூதர் ஒருத்தர் வராரு. அந்த தூதர் சொல்றாரு, இது மாதிரி பயந்துகிட்டு ஓடி வரான். வார் ஜெனரல்ஸ், இந்த மாதிரி பிலிப்பையை நோக்கி எதிரிகளுடைய படை வேகமாக வந்துகிட்டு இருக்கு, நீங்க ஏதாவது உடனே செய்யுங்க அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த சீன். இந்த சமயத்துல அங்க புரூட்டஸ், அதாவது எதிரி படையினுடைய புரூட்டஸ், கேஷியஸ், லுசிலியஸ், டைட்டீனியஸ், இவங்களெல்லாம் எதிரி படையை சார்ந்தவர். இவங்களெல்லாம் எதிரி படைகளை வார். அப்போ இப்ப மெசேஞ்சர் சொல்லும்போது சொன்னான், சார் ஆர் ஜெனரல்ஸ், எதிரிகளுடைய படை பிலிப்பையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. புரூட்டஸ் வந்து சிக்னல் ஆஃப் வார் கொடுத்துட்டாரு, அதனால யுத்தம் இங்க நடக்கிறதுக்காக வேகமாக வந்துட்டு இருக்காங்க. சிக்னல் ஆஃப் வார் அப்படின்னாக்க ஸ்கார்லெட் கலர்ல, ஸ்கார்லெட்ங்கிறது ஒரு விதமான ஒரு ஸ்கார்லெட் ரெட், அந்த ஸ்கார்லெட் ரெட் கலர்ல ஒரு கோட் இருக்கும். அந்த கோட்டை போட்டிருந்தா அல்லது அந்த கோட்டை அசைச்சா வார் சிக்னல் அர்த்தம். அதான் இப்ப வெள்ளை கொடி காட்டினாக்க சமாதானம் இல்லையா, அது மாதிரி வார் நடக்க போகுது அப்படின்னா சிக்னல் கொடுக்குறாங்க. அப்படின்னாக்க இந்த ஸ்கார்லெட் ரெட்,
இந்த ஸ்கார்லெட் ரெட் கலர்ல ஒரு கோட் இருக்கும். அந்த கோட்டை அசைச்சாங்க, அந்த கோட்டை மூவ் பண்ணாங்க அப்படின்னா யுத்தம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதான் சொல்றான், மாதிரி ஸ்கார்லெட் கோட்டை அவர் அசைச்சிட்டாரு, சிக்னல் கொடுத்துட்டாரு, வார் சிக்னல் கொடுத்துட்டாரு, அதனால வார் நடக்க போது, நீங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு இந்த மெசேஞ்சர் சொல்றான். அப்போ புரூட்டஸ் கேஷியஸ். ஸோ இது ஸ்டேஜ். நீங்க ஸ்டேஜ் ஞாபகம், இப்போ சினிமா மாதிரி கிடையாது, இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த சீன் காட்டுறது, அதை கட் பண்ணிட்டு இந்த சீன் காட்டலாம் காட்ட முடியாது. ஸ்டேஜ். ஸ்டேஜ்ல இந்த பக்கம் நம்முடைய ஆக்டேவியஸ் சீசர், ஆண்டனி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய படை நின்று கொண்டிருக்கிறதாக டயலாக் இருக்கும். ஆனால் அங்கே படையெல்லாம் காட்ட முடியாது, ஸ்டேஜ் தானே. இப்போ ஒரு மெசேஞ்சர் வந்திருக்கான், அந்த மெசேஞ்சர் இந்த பக்கம் நிற்கிறான். ஸோ ஆக்டேவியஸ் சீசர், ஆண்டனி, மெசேஞ்சர் 3 பேரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இப்போ அந்த சீன்ல, அந்த மேடை, அந்த நாடக மேடையில் இன்னொரு பக்கம் புரூட்டஸ், கேஷியஸ், லுசிலியஸ், டைட்டீனியஸ், இன்னொரு மெசாலா, இந்த 5 பேர் மெசாலா. இந்த 5 பேரும் இப்போ உள்ள நுழையிறாங்க. இந்த 5 பேரும் உள்ள நுழையும் போது இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு நடக்குது. ஆக்டேவியஸ் கேட்கறான், அதாவது இந்த பக்கம் நின்றுட்டு இருக்காங்க, இந்த பக்கம் நிற்கிறாங்க. ஆக்டேவியஸ், ஆண்டனி, சீசர் நிற்கிறாங்க. அந்த ஸ்டேஜ்ல அந்த பக்கம் வந்து அவங்க நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஆக்டேவியஸ் சீசர் ஆண்டனி கிட்ட கேட்கறான், என்ன அவங்க இங்க வர்றாங்க, நாம என்ன யுத்தம் நடக்காம நிறுத்திட போறோமா? ஷால் வி த்ரோ அவுட் வார்? நம்ம யுத்தத்தை வந்து தூக்கி எறிய போறோமா? அந்த வார் வேண்டாம், சமாதானமா போயிடலாம் அப்படின்னு வர்றோமா அப்படின்னு கேட்கலாம். ஷால் வி த்ரோ அவுட் அவர் சேலஞ்ச் அப்படின்னு ஆக்டேவியஸ் சீசர் ஆண்டனிட்ட கேட்கலாம். இல்ல நாம அப்படியெல்லாம் இல்லை, ஆனா அவன் ஏதோ பேசுறதுக்கு வர்றான்னு நினைக்கிறேன். பேசுறது வந்தா பேசுவோம், ஆனா அதுக்காக நம்ம யுத்தத்தை தள்ளி போட்டோம்னு அர்த்தம் இல்லை. நம்ம பேசுறதுக்கு வர்றாங்க, நாம பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் இந்த பக்கம் நிற்கிறான். இப்ப அந்த பக்கம் உள்ள நுழைஞ்சவன் புரூட்டஸ். இந்த 5 பேரும் ஆப்போசிட் பார்ட்டிஸ், அவங்க 5 பேரும் உள்ள வர்றாங்க. அவன் கேட்கிறான், அவனுக்குள்ளேயே முதல்ல பேசிக்கிறான், அவங்க ஏதோ நமக்கு சமாதானத்துக்கு வர்ற மாதிரி தெரியுது. இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யுத்த களத்துல அவன் அங்க நிக்கிறான், இங்க நிக்கிறான், அங்க இருக்கிறவன் பாக்குறான், என்ன நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க, ஏதோ சமாதானத்துக்கு வர்றாங்க போல இருக்கேன்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க இருக்கிறவன், ஓ அவங்க நம்மளை சமாதானத்துக்கு வர்றாங்க போல இருக்குன்னு பேசிடுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜ்ல கேட்கிறாரு, ஏதோ சமாதானத்துக்கு அவங்க வர்றது மாதிரி தெரியும். புரூட்டஸ் கேட்கிறாரு, புரூட்டஸ் கேஷியஸ்ட கேட்கிறாரு, ஏதோ அவங்க சமாதானத்துக்கு வர்ற மாதிரி இருக்கு, வா நம்ம வேணா பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 பேரும் பக்கத்துல வந்துட்டாங்க. ஸ்டேஜ் தான், இந்த பக்கம் நிற்பான், அந்த பக்கம் நிற்கிறான். இப்போ 2 பேரும் வந்துடும். அவன் தனியா அவன் கேட்கிற மாதிரி அவன் பேசிக்கிறான், இவன் கேட்கிற மாதிரி இவன் பேசிக்கிறான். இப்போ 2 பேரும் நடுவில் வந்துட்டான். வந்தோடனே புரூட்டஸ் ஆரம்பிக்கிறார், நாம பேச்சுவார்த்தை வேணா ஆரம்பிக்கலாம், நாம அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை வேணா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு புரூட்டஸ் கேட்கிறாரு. உடனே கேஷியஸ் சொல்றாரு, நாங்க வந்து வேர்ட்ஸுக்கு ரெடியாக இருக்கோங்கிறதுனால ப்ளோவுக்கு பயந்துட்டோம்னு அர்த்தம் இல்லை. ப்ளோனா அட்டாக் பண்றதுக்கு நாங்க பயந்துட்டோம்னு அர்த்தம் இல்லை, பேசலாம் அப்படின்னு ஆக்டேவியஸ் சொல்றாரு. உடனே ஆண்டனியும் சேர்ந்துக்கிறான். ஆண்டனி சேர்ந்து குரூயல் ப்ளோ, கொடுமையான அட்டாக் பண்றதை விட ஒரு வேர்ட்ஸ் பிஃபோர் வேர்ட்ஸ், அதாவது குத்தி காட்டணும். ஆண்டனி ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணும்போது என்ன பண்ணாங்க, அப்படியே சீசரை சூழ்ந்துக்கிட்டு எல்லாரும் சீசர் கிட்ட அப்படியே முட்டிக்கால் போட்டு ஹெயில் சீசர் அப்படிதான் பண்ணான். அதாவது முதல்ல நல்லா பேசுனாங்க, கடைசியில திடீர்னு பாத்தீங்கன்னா சீசரை கொண்டுட்டாங்க. அதை ஆண்டனி ஞாபகப்படுறான். ஆமாமா, ஒரு பெரிய அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேர்ட்ஸ் பேசுறது நல்லதுதான் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே கேஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படித்தானே அங்க நடந்துச்சு, ஆமாமா அதான் நல்லது அப்படி சொல்றான். ஆமாமா நல்லதுதான், ஏன்னா பேசிட்டு அதுக்கப்புறம் தானே அட்டாக் பண்ணுவீங்க, அது பழக்கம் தானே, வாங்க வாங்க பேசுவோம் அப்படின்னு ஆண்டனி சொல்றாரு. ஆண்டனி சொன்ன உடனே கேஷியஸ் சொல்றான், நீ யார் பக்கம்? ஆண்டனி கிட்ட கேட்கறான். நீ இப்போ ஆக்டேவியஸ் பக்கம் இருக்க, ஆனா நீ யார் பக்கம்? உன்னை எப்படி நம்புறது?
அப்படிங்கிற மாதிரி ஆண்டனிய ஒரு இது பண்ணி விடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டனி அங்கே வரும்போதே எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவர் ஆண்டனி நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும், மார்க்கெட்டில் நாங்கள் சொல்கிறபடி தான் நீ பேசணும், யாரையும் மக்களை வந்து தூண்டி விடுற மாதிரி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. மூணுட்டு வந்து தான் ஆண்டனி அப்படி நைஸாக மக்களை கிளப்பி விட்டான். உங்களுக்கு ஞாபகம் அந்த சீன்லாம் ஆக்ட் 3 அதனால கேஷியர் சொல்கிறான், யார் பக்கம் அப்போ வந்து எங்கள் பக்கம் இருக்க மாதிரி பேசிட்டு நின்ன, அப்புறம் அந்த பக்கம் போய் மக்களை கிளப்பி விட்ட, இப்போ நீ ஆக்டேவியஸ் பக்கம் இருக்க, நீ என்ன நம்பிக்கைக்கு உரியவன் கிடையாதுடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொன்னான், யூ ஷுட் ட்ராப் த பீஸ் ஆஃப் ஹைப்லா அப்படின்னு சொன்னான். யூ ஷுட் ட்ராப் த பீஸ் ஆஃப் ஹைப்லா. பீஸ் ஆஃப் ஹைப்லா. ஹைப்லா தேனிய திருடுறவன் தானடா நீ அப்படின்னா. ஹைப்லா தேனியை திருடுறவன்னா என்ன? தேனி ஹைப்லா ஒரு வகையான தேனி. அந்த தேனியிலேருந்து திருடுறாங்கன்னா தேனியை திருடுறாங்க, தேனை திருடுவாங்க. அதாவது உனக்கு ஏதாவது அட்வான்டேஜ் ஆகுன்னா நீ அவன் பக்கம் நிற்ப அல்லது என் பக்கம், அப்படிப்பட்ட ஆள் தானடா நீ அப்படின்னு கேஷியஸ் ஆண்டனியை குறை சொல்லிடுறாரு. உடனே ஆண்டனிக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அவன் சொன்னான், இப்போ நாங்கள் தேன் மாதிரி பேசுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே எங்களுக்கு ஒரு ஸ்டிங் கொடுக்கு, இந்த தேனியினுடைய கொடுக்கு இருக்கு இல்லையா, அந்த கொடுக்கு எங்களுக்கு இருக்கும், எப்போ கொட்டணும்னு எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு அதற்கு ஆண்டனி பதில் சொல்றார். ஆண்டனி பதில் சொன்னோடனே இப்போ ப்ரூட்டஸுக்கு கோவம் வந்துருச்சு. சும்மா இந்த தேனி என்ன பண்ணுன்ற, எடுத்தோடனே கொட்டுமா? சும்மா அப்படி பஸ்ன்னு வந்து இப்படி இப்படிங்கும். ஒரு தேன் கூட்ட கிளப்பி விட்டீங்கன்னா பஸ்ன்னு வரும், அவ்வளோதான். நீ சும்மா மிரட்டுறான்டா, நீ எல்லாம் கொட்ட மாட்ட அப்படின்றான். அப்படின்னோடனே ஆண்டனிக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஆண்டனி கோவனோடனே, நீ யாரை பார்த்து நீ சொல்ற? நீங்களாம் என்ன டைப்னு எனக்கு தெரியாதா? யுவர் ஆல் கிரிண்ட் ஏப்ஸ். கிரிண்ட் அப்படின்னா பல்லிழிக்கிற அப்படின்னு அர்த்தம். நீங்களாம் பல்ல காட்டுற குரங்குடா நீங்க. யுவர் ஆல் கிரிண்ட் ஏப்ஸ். குரங்கு என்ன பண்ணும்? ஏப்புங்கிறது ஒரு மனித குரங்கு. கிரிண்ட் ஏப்ஸ்ரா நீங்க. அப்படியே பல்ல காமிச்சுக்கிட்டு சீசர் கிட்ட அப்படித்தானே பண்ணினீங்க. லைக் ஹவுண்ட், ஒரு வேர்ட்ஸை பயன்படுத்தாங்க. லைக் ஹவுண்ட்ஸ், வேட்ட நாய் மாதிரி. வேட்ட நாய் என்ன பண்ணோம்? எஜமான் காலில் வந்து படுத்துக்கும், அவனை போய் பிடி அப்படின்னா போய் பிடிச்சிடுவான். நீங்களாம் அந்த மாதிரி தானே, சீசர் கிட்ட அப்படி தானே கிடந்தீங்க நீங்க. நீ என்னைய சொல்றியடா அப்படின்ட்டு ஆண்டனி கோமா சொல்ற. யுவர் ஆல் கிரிண்ட் ஏப்ஸ், லைக் ஹவுண்ட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, யுவர் ஆல் ஸ்லேவ்ஸ், அடிமைகள், மாங்கிரல்ஸ், இப்படிலாம் வேர்ட்ஸை போடுறான். இதெல்லாம் எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. ஏன்னா அவன் இருக்கிறவனா பெரிய பெரிய அரசன். யுவர் ஆல் மாங்கிரல்ஸ். மாங்கிரல்னா தெருநாயின்னு அர்த்தம். ஒரு தெருநாய் வந்து டக்குன்னு அது சும்மா கடிக்கிற மாதிரி தான் அவனுக்கு கடிக்காது, அது பயந்தவங்களி. தெருநாய் புறமே பயந்தவங்களையே. அது மாதிரி நீங்களாம் பயந்தவங்களி, மாங்கிரல்ஸ்டா, ஸ்லேவ்ஸ், அடிமை பசங்க, ஹவுண்ட்ஸ், வேட்டை நாய் மாதிரி இருப்பீங்க, எஜமான் காலடியில் கிடப்பீங்க. இப்படித்தான் நீங்களாம் சீசனுடைய காலடியில் கிடந்தீங்க. சீசன் உங்களால நேருக்கு நேராக குத்த முடிஞ்சிச்சாடா? பல்ல காட்டிக்கிட்டு அவன் முன்னாடி முழந்தாளிட்டு வணங்கி ஹெயில் சீசர் அப்படிதானே சொன்னீங்க. அப்படிதான் சொல்லுவான். அப்படிதான் நடந்துச்சு அந்த இடம். அந்த சீனை ஞாபகப்படுத்தினீங்கன்னா தெரியும். சீசர், உங்களிடம் நான் முழந்தாளிட்டு வணங்குகிறேன், நீங்கள் அவனை விடுவிக்க வேண்டும் அப்படிதான் கேட்பாங்க. ஆனா சீசர் வந்து அதுக்கு பயப்படாம அவர் பதில் சொல்ல, சுத்திலும் உனக்கு தான் நிற்கிறாங்க, பயப்படவே மாட்டேன். சீசர் அப்படின்னா நீங்களே என்னடா முட்டிக்கால் போட்டு அவன்கிட்ட வணங்கிட்டு அடிமை மாதிரி தானே கிடந்தீங்க அப்படின்னு சொல்றான் பாருங்க. அப்படி சொல்றான். சொன்னோடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் பேசுறதுக்கு முன்னாடி ஆக்டேவியஸ் சொல்றான். சரி, ஆண்டனி கோவப்பட்டுட்டான், இனிமேல் வார் தான் நடக்க போகுது அப்படின்னு தெரியும். உடனே ஆக்டேவியஸ் சொன்னான், 3 and 30 wounds, 3 + 30, 33 காயம் நீங்க வந்து சீசனுடைய முதுகுல குத்தி இருக்கீங்க. அந்த 33 காயங்களுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். 3 + 30 wounds, 3 and 30 wounds. 3 and 30 wounds எங்க சீசர் மேல, எங்க அப்பா சீசர் மேல விழுந்திருக்கு. அந்த 33 காயத்துக்கு நீங்க பதில் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேர்டை உருகிடலாம். ஆக்டேவியஸ் ஸ்வேர்டை உருகிட்டு, இந்த கத்தி எடுக்கப்பட்டுருச்சு, இனிமே இது ஸ்கேபர்ட்னா அந்த உரை, ஸ்கேபர்ட்னு சொல்லுவாங்க அந்த உரை. இந்த உரைக்குள்ள கத்தி போகாது. இந்த சினிமாலாம் காணுவோம், கத்தியை நான் உருகிட்டேன், இனிமே இது ரத்தம் பார்க்காம கத்தியை உள்ள போகாது. இதெல்லாம் அந்த காலத்தில் ஷேக்ஸ்பியரே சொல்லிட்டார்.
கத்தியை உருகிட்டேன், இனிமே இது எவனையும் கொல்லாம உள்ள போகாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ ஆண்டனி அண்ட் இந்த குரூப் ஆக்டேவியஸ் சீசர், ஆண்டனி அந்த மெசேஞ்சர் அவங்க உள்ள போயிடுறாங்க. உள்ள போன உடனே இப்ப அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறது ப்ரூட்டஸ், லுசிலியஸ். இந்த குரூப் தான் நிக்குது. இந்த குரூப் நிற்கும் போது ப்ரூட்டஸ் லுசிலியஸ் கிட்ட, லுசிலியஸ் உங்களுக்கு ஸ்டேஜ், நீங்க இது ஒரு நாடக மேடை, சினிமா கிடையாது, நீங்க நாடக மேடைன்னு வச்சுட்டு பார்க்கணும். இப்போ அந்த குரூப் வெளியே போயிடுச்சு. இப்போ இவங்க தான் நிற்கிறாங்க. இந்த குரூப் தான் நிற்குது. இந்த குரூப் நிற்கும் போது ப்ரூட்டஸ் வந்து லுசிலியஸ் இங்கே வா அப்படின்றான். உடனே லுசிலியஸ் என்ன சார் வாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசுறாங்க. இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேஷியஸ் நம்ம மெஸ்ஸாலாவை கூப்பிடுறான். ஸோ ப்ரூட்டஸ் லுசிலியஸை கூப்பிடுறான். லுசிலியஸ் இங்கே வாங்க அப்படின்னா லுசிலியஸ் வர்றாரு. என்ன சார் அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரெண்டு பேரும் அவங்க ஏதோ மெதுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேஷியஸ் மெஸ்ஸாலாவை கூப்பிட்றாரு. மெஸ்ஸலா இங்கே வா அப்படின்னா என்ன சார் அப்படின்னோடனே மெஸ்ஸலா கேஷியஸ் சொல்கிறான், இப்போதான் ஆண்டனி சரியாக கணிச்சிருக்கான். மெஸ்ஸலா, எனக்கு இன்னைக்கு என் பர்த்டேடா, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் ரொம்ப துணிச்சலாக தான் வந்தேன். இன்னைக்கு என் பர்த்டே, அதாவது அவனுக்கு பயம், என் பர்த்டே என்னுடைய டெத் டேயை மாறிடுமோன்னு அவனுக்கு கிடைக்கிறது உள்ளுக்குள்ள பயம். ஏன்னா அவனா அப்படி பேசிட்டு போயிட்டான். இவனுங்க மேலே மேலே இறங்கிட்டு வந்தாங்க. எனக்கு என் பர்த்டே, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஐ ஆல்வேஸ் ஃபாலோ த டாக்ட்ரின் ஆஃப் எபிக்யூரஸ். அது பேசுறவன் ரொம்ப பிரமாதமாக பேசுவான். நான் டாக்ட்ரின் ஆஃப் எபிக்யூரஸ்னுடைய டாக்ட்ரினை ஃபாலோ பண்றேன். நான் எபிக்யூரஸ்னுடைய டாக்ட்ரின் அப்படின்னாக்க நீங்க எடுத்த காரியத்தை நீங்க எப்பயுமே ஸ்டெப்பான நிக்கணும் முடிக்கணும் அப்படின்னு எபிக்யூரஸ்னுடைய தியரி. நான் டாக்ட்ரின் ஆஃப் எபிக்யூரஸை ஃபாலோ பண்றேன். அதனால நான் எதுக்கும் பயப்படலை. இருந்தாலும் மெஸ்ஸலா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. எனக்கு இன்னைக்கு என் பர்த்டே, நான் அதை ஃபாலோ பண்றேன் தான். ஆனா இன்னைக்கு ஒரு ஓமன்னா ஒரு அபசகுணம் எனக்கு தென்பட்டுச்சு. நான் வரும்போது ஒரு ரெண்டு பெரிய ஈகிள் நம்முடைய ஃபிளாக் மேல உட்காந்துருந்துச்சு. அப்படி பறந்து வந்து நம்ம ஈகிள் மேல நம்முடைய இது மேல உட்காந்துச்சு. நம்ம மேல இருந்து இறங்கி வரும்போது எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா ஈகிள் உட்காந்துருக்குறாங்க. கீழே இறங்கி வந்து பார்க்குறேன், அந்த ஈகிள் காணோம். ஆனா அதுக்கு பதிலாக ரேவன், அண்டாங்காக்கா, குரோ, காக்கையும் அண்டாங்காக்கையும் அங்கே உட்காந்துருக்கிறான். இந்த ரேவன் இதெல்லாம் நீங்கள் சினிமாவில் கூட பார்க்கலாம். ஏதாவது ஒரு அண்டாங்கா காக்காயை காட்டுவான். காக்கா காட்டினா ஏதோ பேய் வர போது நான் சம்திங் லைக் திஸ் ஈல் ஓமன். அது மாதிரி அது நான் பார்த்தேன். அதுலேருந்து எனக்கு ஒரு மனசு வந்து ஒரு மாதிரி இருக்கு, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது ப்ரூட்டஸ் அண்ட் லுசிலியஸ், அவன் ஏதோ ப்ரூட்டஸ் லுசிலியஸ் இங்கே வாங்கினோடனே அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம கேஷியஸ் மெஸ்ஸலா கிட்ட இப்படி இருக்குது, எனக்கு அதான் ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்றான். இதை முடிச்ச உடனே டக்குனு ப்ரூட்டஸ் அவன் பேசிட்டு என்ன கேஷியஸ் அப்படின்ட்டு ப்ரூட்டஸ் வராரு. ப்ரூட்டஸ் வந்த உடனே இப்போ கேஷியஸ் கேட்குறான், ப்ரூட்டஸ் வார் நடக்க போகுது, முடிவு எப்படி வேணாலும் இருக்கும் இல்லையா, நம்ம ஜெயிக்கமா தோக்கிறோமாங்கிறது வேற. சப்போஸ் சொல்றான் பயம், சப்போஸ் இஃப் வி மீட் தி வர்ஸ்ட், நாம ஏதாவது நமக்கு மோசமா ஏதாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கறான். உடனே ப்ரூட்டஸ் சொல்றான், கேஷியஸ், I used to follow the Stoic philosophy. நான் Stoic philosophy-யை ஃபாலோ பண்ணுவேன். Stoic philosophy அப்படின்னா மனிதன் வந்து அவனுடைய உயிரை அவன் அழித்துக் கொள்வதற்கு, அப்போ அவனுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. மனுஷன் அவன் உயிரை அவன் அழிச்சிக்க கூடாது. அது இறைவன் கொடுத்த உயிர், இறைவன் தான் எடுத்துக்கணும். நாம அதை மாய்த்துக் கொள்வதற்கு நமக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற சென்ஸ்ல சொல்லலாம். நம்ம ஸ்டாய்க் பிலாசபியை நான் ஃபாலோ பண்றேன். இப்ப நம்முடைய குரூப்ல கேட்டோ இருந்தான் இல்லையா, கேட்டோ. இந்த கேட்டோ சூசைட் பண்ணிக்கிட்டான். அதுவே எனக்கு பிடிக்கல. கேட்டோ ஏன் சூசைட் பண்ணிக்கணும்? இவன் குரூப்ல இருக்கிறான்,
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூசைட் பண்ணிட்டான். இப்போ இவனுக்கு பதிலாக இவனுடைய மகன் யங் கேட்டோ இவங்களோட இருக்கான். யங் கேட்டோ தான் இருக்கான். சொன்னா கேட்டோ சூசைட் பண்ணிட்டாரு. அதுவே எனக்கு பிடிக்கல. அப்படியே செய்யக்கூடாது. ஏன்னா நான் ஸ்டாய்க் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேஷியஸ்லாம் இவன் பயந்து போய் இவன் ஏதாவது இவனும் சூசைட் பண்ணிக்குவானுங்கிற எண்ணம் ப்ரூட்டஸுக்கு வந்துருச்சு. இப்போ இவங்க ஆண்டனி கரெக்டாக கொஞ்சம் அவங்க வந்து பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சும்மா பயப்படாத மாதிரி நடிச்சுக்கிட்டு நம்மகிட்ட வராண்டா அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அப்படி தான் எனக்கு தோணுது அப்படின்னா சரி வச்சுக்கோ. அப்படி ப்ரூட்டஸ் நல்லா டயலாக் சொல்கிறாரு. அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். கேட்டோ இப்படி சூசைட் பண்ணதே எனக்கு பிடிக்கல. நாம் போல்டாக தான் இருக்கணும். எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ப்ரூட்டஸ் தான் கவலைப்பட மாட்டேன் இந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே கேஷியஸ் மறுபடியும் சொல்கிறான், சரிப்பா இந்த ஈவெண்ட் ஆஃப் டிஃபீட் நம்ம தோத்து போயிட்டோம்னு வச்சுக்கேன். தோத்து போயிட்டா என்ன பண்ணுவாங்க? நம்மளை இவன் சீசரை கொன்னவன்னு அவனுங்களுக்கு கோவம் இருக்கும். அவங்க அப்பா கொன்னவன் இல்லையா? அப்போ ஆக்டேவியஸுக்கு கோவம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான்? நம்மளை ரோம் தெரு வழியாக நம்மளை இழுத்துட்டு போனான். தி டிராகஸ் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ரோம் இல்லையா? அப்போ நம்மளை வந்து ரோம் நகரத்தினுடைய தெருக்களின் வழியாக நம்மளை வந்து இழுத்துட்டு போனாக்க நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கலாம். ப்ரூட்டஸ் ஒரே வார்த்தையில சொல்றார், ஐ லிவ் நெவர் டு பி ஹியூமிலியேட்டட். நான் அவமானப்பட்டு கொண்டு வாழ மாட்டேன் கேசியஸ் அடியா. இப்போ அவன் என்ன மீன் பண்றான்? ஐ லிவ் நெவர் டு பி ஹியூமிலியேட்டட். என்னை யாரும் வந்து ஒரு அவமானப்படுத்துற அளவுக்கு ப்ரூட்டஸ் உயிர் வாழ மாட்டார் அப்படின்னு சொன்னான். சரி நீ சொன்னபடியே இருக்கட்டும். இப்போ நாம போறோம். அதாவது கேஷியஸ் படையை ஒரு பக்கம் நடத்திட்டு போறாரு, ப்ரூட்டஸ் படையை இன்னொரு பக்கம் நடத்துறாரு. அதுல நம்ம பார்த்தோம் ஆக்டேவியஸ் சீசர் படையை வந்து நான் லெஃப்ட்ல நடத்துறேன்னா என்ன நீ ஆண்டனி சொன்னா நீ லெஃப்ட்ல போனோன்னா இல்லை நான் ரைட்ல தான் போவேன்னாங்க. ஸோ அவங்களும் லெஃப்ட் ரைட்டும் பிரிஞ்சு போறாங்க. இப்போ இவங்களும் படையை தனித்தனியா பிரிச்சு நடத்த போறாங்க. அப்போ கடைசியாக கேஷியஸ் இந்த சீனுடைய லாஸ்ட்ல கேஷியஸ் சொல்றாரு, சரி ரைட்டு ப்ரூட்டஸ், இஃப் வி மீட் அகைன் நாம் மறுபடியும் சந்தித்தால் வி ஸ்மைல், நாம் ஒருவருக்கு ஒருவர் புன்முறுவல் பூத்துக்கொள்வோம், பாய், நீ உன் படையை நடத்திட்டு போ, நான் என் படையை நடத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சீன். இது முதல் காட்சி முடியுது. அடுத்தது சீன் 2. இப்போ ஆக்ட் 5ல இரண்டாவது காட்சி. இந்த இரண்டாவது காட்சியில பாத்தீங்க அப்படின்னாக்க இது ரொம்ப 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 ஒரு சீனே கிடையாது. இது ஒரு சின்ன சீன் தான். இந்த சீன்ல ப்ரூட்டஸ் மெஸ்ஸலா ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ப்ரூட்டஸ் வந்து ஐடியா கொடுக்குறான். ப்ரூட்டஸ் பெரிய ஆளு சொல்லலாம். மெஸ்ஸலா ஆக்டேவியஸ் சீசரை பாரு, அவனுடைய படையில இருக்கிறவங்கலாம் எவனுக்குமே ஒரு ஈகர்னஸ்ல சண்டை போடணுங்கிற ஆர்வம் ஆக்டேவியஸ் இல்லை, அவனுடைய படையில இருக்கிறவன்ட்டையும் கிடையாது. அவனா சும்மா இருக்கான், கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்காங்க. அதனால இஃப் வி மேக் சடன் அட்டாக் நவ், இப்போ நம்ம திடீர்னு படை எடுத்து போய் அடிச்சோம்னா அவங்க வந்து பயந்து போய் கலகலத்து போயிடுவாங்க, அவங்கள நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ நான் வந்து இப்போ ஆக்டேவியஸ் சீசனுடைய படையை நோக்கி நாம போகலாம், நீ யூ கிவ் கமாண்ட்ஸ், நம்முடைய படையை கமாண்ட் பண்ணி அவங்கள அட்டாக் பண்றதுக்கு நீ உத்தரவிடு அப்படின்னு ப்ரூட்டஸ் மெஸ்ஸலாட்ட சொல்றாரு. இதுதான் செகண்ட் சீன். ஸோ செகண்ட் சீன் ஒரு பேருக்கு தான். அடுத்தது சீன் 3. இந்த சீன் கொஞ்சம் நீளமான சீன். இதுல கேஷியஸ் டைட்டீனியஸ் இவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஒரே ரேங்க்ல இருக்கிறாங்க. கேஷியஸ் டைட்டீனியஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. அப்ப கேஷியஸ் சொல்றான், அதாவது இவங்க படை நடத்திட்டு போறாங்க இல்லையா? ஸோ இப்போ ப்ரூட்டஸ் அவனுடைய படையை ஆக்டேவியஸ் சீசனுடைய படையை நோக்கி அட்டாக் பண்ண அனுப்பிட்டான். கேஷியஸனுடைய படை ஆண்டனி ஒரு சைடு வர்றாங்க இல்லையா? ஆண்டனியினுடைய படையோட மோதுது. ஆண்டனியினுடைய படையோட மோதும் போது கேஷியஸனுடைய படையை வந்து தோத்து பின்வாங்கி ஓடுது. அது ஓடுறத கேஷியஸ் பார்க்கிறாரு. பார்த்துட்டு நம்மால் எப்படி ஓடுறான் பாருனா, அதாவது வேதனையில சொல்றான், நம்மால் என்னமா ஓடுறான்டா. இப்ப இவனுக்கு பயம் ஆண்டனியை விட என்கிட்ட தான் பயம்.
இவன் இப்படி ஓடுறத பார்த்தா நான் என்ன பண்ணுவேன், இவனை கொண்டுடுவேன். ஆண்டனி கொள்றதை விட நம்மளும் சேர்த்து கொள்ளுவான்டான்னு பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் பாத்தியா அப்படின்னு கேஷியஸ் வந்து டைட்டேனியஸ்ட சொல்றான். உடனே டைட்டேனியஸ்க்கு வந்து ஆமா ஆமா கேஷியஸ் என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூட்டஸ் வந்து கொஞ்சம் நிதானமா பண்ணிருக்கலாம். ஆனா அவர் வந்து ஏற்கனவே ஏர்லியர் அட்டாக் ஆக்டேவியஸ் மேல ஏர்லியர் அட்டாக் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு அங்க இருக்கிறோம் பண்ணியாச்சு, பண்ணி ஜெயிச்சுட்டான் கிட்டத்தட்ட, அது சொல்லலாம். அங்க இருக்கிறவன் ஜெயிச்சுட்டான். ஸோ ப்ரூட்டஸ் வந்து ப்ரூட்டஸ் வந்து ஆக்டேவியஸ் மேல அட்டாக் பண்ணி அதை ஜெயிச்சுட்டான். ஆனா அங்க இருக்கிற படை வீரர்கள் என்ன பண்ணோம், அதை முடிஞ்சிட்டு டக்குன்னு வந்து நம்ம பக்கம் நமக்கு ஹெல்ப்புக்கும் வரணுமா இல்லையா. ஆனா ப்ரூட்டஸுடைய படை வீரர்கள் எல்லாமே அங்க நின்று அந்த ஊரை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நமக்கு நம்ம தோக்குற நிலைமையில இங்க இருக்கணும், நம்மளால ஓடிக்கிட்டு இருக்கான். நீ அவனை அட்டாக் பண்ணிட்ட ஜெயிச்சுட்ட, நீ அந்த ஊரை அழிக்கிற வேலையை விட்டுக்கிட்டு நேரம் நமக்கு ஹெல்ப்புக்கு வந்திருக்கணுமா இல்லையா. ஆனா பாரு ஹெல்ப்புக்கே வரல, நமக்கு இவ்வளவு சிரமமா போகுது, நம்ம இப்ப மாட்டிக்கிட்ட மாதிரி போயிட்டாங்க. ஸோ ப்ரூட்டஸ் சோல்ஜர்ஸ் வந்து நமக்கு உதவி செய்ய வரல. ஆனா தே ஆர் ஆல் பிளண்டரிங் த சிட்டி, அந்த ஊரை அழிக்கிற வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும் போது பிண்டாரஸ் வரான். பிண்டாரஸ் என்பவன் கேஷியஸுடைய சர்வெண்ட். சர்வெண்ட்னு சொல்றதை விட ஒரு அடிமை. ஏன்னா இந்த பிண்டாரஸை ஒரு இடத்துல விலைக்கு வாங்கியிருப்பான் கேஷியஸ். விலைக்கு வாங்கி தனக்கு ஒரு அடிமை மாதிரி வச்சிருப்பான் பிண்டாரஸ். ஸோ பிண்டாரஸ் வேகமா வர, பிண்டாரஸ் ஓடி வந்து மார்க் ஆண்டனி சார், நம்முடைய மார்க் ஆண்டனி நம்முடைய உங்க கேஷியஸ் சொல்றான், உங்க டென்ட்ல மார்க் ஆண்டனி வந்துட்டார் சார், வந்து அங்க எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காரு, உங்க டென்ட்ல இப்ப அவர் தான் வந்து உட்கார்ந்துருக்காரு, என்ன செய்யறது அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லும் போது கேஷியஸ் வந்து யோசிக்கிறான். யோசிச்சுட்டு டைட்டேனியஸ் கிட்ட சொல்றான், டைட்டேனியஸ் எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். என்ன மாஸ்டர், நான் என்ன செய்யணும்? நீ என்ன செய்யறேன்னா என்னுடைய ஹார்ஸ் எடுத்துக்க, ஏன் குதிரையை எடுத்துக்கிட்டு என்னுடைய டென்ட்டை நோக்கி போய் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நீ அந்த மெசேஜை சொல்லு அப்படின்னு கேஷியஸ் டைட்டேனியஸ் அனுப்புறான். டைட்டேனியஸ் கேஷியஸ் அனுப்பும் போது ஓகே, நான் சிந்தனை எவ்வளவு வேகமா இருக்குமோ அதை விட வேகமாக நான் போய் என்ன அங்க நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு செய்தி சொல்றேன் அப்படின்ட்டு டைட்டேனியஸ் கேஷியஸனுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு டைட்டேனியஸ் போறாரு. இப்போ கேஷியஸ் பிண்டாரஸ் தன்னுடைய வேலைக்காரன் சொல்றான், பிண்டாரஸ் நீ என்ன பண்ண, அந்த ஹில் மேல கொஞ்சம் ஒரு ஹைட்டான ஒரு இடம், அந்த ஹில் மேல ஏறி டைட்டேனியஸ் போறான் இல்லையா, என்ன நடக்குதுங்கிறத எனக்கு சொல்லு. இவன் கணக்கு என்னன்னா, இவன் குதிரை எடுத்துட்டு தானே டைட்டேனியஸ் போறான். அப்ப டைட்டேனியஸ் போனா என்ன ஆகும், கேஷியஸ் வர்றாங்கன்னு நினைச்சு அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்றாங்களா என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிண்டாரஸ் நீ மேலே ஏறி டைட்டேனியஸ் குதிரையில போறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்து எனக்கு சொல்லு அப்படின்னு அவன் கொஞ்சம் ஹில் மேலே ஏறான். ஹில்லுன்னா பெரிய மலைன்னுலாம் கிடையாது, கொஞ்சம் மேலே ஏறான். மேலே ஏறிட்டு அப்படியே பார்க்கறான். பார்த்துட்டு சார் எஜமா மாஸ்டர் அவர் போறாரு. ஆனா அங்க போன உடனே பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த டென்ட்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் வேகமாக வர்றாங்க. ஐயோ, இந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் குதிரை வீரர்கள் வர்றாங்க சார், எல்லாம் அப்படியே சுத்தி வளைச்சிட்டாங்க சார், நம்மளால டைட்டேனியஸ் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க, டைட்டேனியஸும் குதிரையில இருந்து கீழே இறங்கிட்டான் சார், எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு பிண்டாரஸ் கீழே இறங்குறான். பிண்டாரஸ் கீழே இறங்கின உடனே இப்போ கேஷியஸ் தெரிஞ்சிருச்சு, சரி டைட்டேனியஸ் மாட்டிக்கிட்டான் காலிடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அடுத்து ஆண்டனி நம்மளை கொன்னுடுவான், அவன் நம்மளை கொல்லுவான், கொன்னாலும் பரவாயில்ல, இவன் மட்டும் நம்மளை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சு நம்மளை ஒரு அவமானப்படுத்தினாலும் படுத்துவாங்கங்கிறதுல பிண்டாரஸ் எங்க தன்னுடைய வேலைக்காரன்கிட்ட அவர் சொல்றாரு, பிண்டாரஸ் நீ இவ்வளவு நாள் எனக்கு நீ அடிமையாக இருந்திருக்க, இப்போ நான் உனக்கு விடுதலை தரேன், ஆனா நான் சொல்லுகின்ற வேலையை நீ செய்யணும், இந்த வேலையை செஞ்சுட்டா இன்னையில இருந்து நீ சுதந்திரமான மனிதன் அப்படின்றான். சார் என்ன சார் செய்யணும்? ஒண்ணும் இல்லை, இந்த கத்தியினால நீ என்னை குத்து அப்படின்றான். என்ன சார் குத்து, நான் செத்துருவேன், செத்த உடனே நீ விடுதலை அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்றாரு. உடனே பிண்டாரசம் தன்னுடைய எஜமான் கேட்டுக்கொண்டதன்படி கேஷியஸனுடைய
கத்தியை வாங்கி கேஷியஸை குத்துறாரு. கேஷியஸ் கீழே விழுந்து செத்துறாரு. அப்படி சாகும்போது கேஷியஸ் சொல்றாரு, சீசர், நீ இறந்தும் போய் கூட எந்த கத்தி உன்னை குத்தியதோ அதே கத்தியினால உன்னுடைய எதிரிகளையும் குத்த வைக்கிறாய் பார்த்தாயா சீசர், நீ பெரிய ஆள்தான் அப்படின்னு சீசரை, ஏன்னா இவங்க இந்த கத்தியை வச்சுதான் சீசரை குத்துனாங்க, அதே கத்தி இப்ப இவனையும் மாய்த்து விடுகிறது. அதை அப்படியே சொல்லிட்டு சீசர் யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு கேஷியஸ் இறந்து போயிடுறாரு. கேஷியஸ் இறந்து போனோடனே பிண்டாரஸுக்கு சந்தோஷம். எஜமாங்கிறத விட இன்னைக்கு அவனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இவன் உயிரோடு இருந்தால் நமக்கு விடுதலையே கிடைச்சிருக்காது, ஆனால் அவனுடைய இறப்பு என்பது எனக்கு விடுதலை கிடைக்கிறது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக பிண்டாரஸ் போயிடார். இப்படி பிண்டாரஸ் போனவுடனே ஆக கேஷியஸ் செத்து போயிட்டாரு. இப்போ பிண்டாரஸ் ஓடி போயிட்டான்னா அவனுக்கு விடுதலை கிடைச்சு போயிட்டான். இப்போ டைட்டீனியஸ் போனான் இல்லையா, டைட்டீனியஸும் மெசலா ரெண்டு பேரும் வராங்க, மறுபடியும் என்டர் ஆகிறாங்க இந்த சீன்ல. டைட்டீனியஸ் மெசலா ரெண்டு பேரும் வராங்க. டைட்டீனியஸனுடைய கழுத்துல ஒரு மாலை போட்டிருக்கான் வரான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குனாக்க, ப்ரூட்டஸ் ஜெயிச்சிட்டான். அங்க வந்தவன் பூரா டைட்டீனியஸ் வந்த உடனே டைட்டீனியஸ்ல கொண்டாடுவதற்காக எல்லாரும் சுத்தி வந்தாங்க. அங்க வந்தவன் பூரா ப்ரூட்டஸனுடைய ஆர்மி பீப்புள் தான். ஆனா பிண்டாரஸ் மேலே எழுந்து பார்த்தவன் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, டைட்டீனியஸை எதிரிகள் சூழ்ந்து கொண்டு அவனை கொண்டுட்டாங்கிற மாதிரி அவன் இமேஜின் பண்ணி சொல்லினான். தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஆனா ஆக்சுவலா ப்ரூட்டஸனுடைய ஆர்மி பீப்புள், இவனுடைய ஆட்கள் தான் கீழே எல்லாம் வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே இவன் குதிரையிலிருந்து கீழே இறங்கின உடனே எல்லாரும் இவனுக்கு மாலையை போட்டு கேஷியஸ்ட போய் சொல்லு, நாம ஜெயிச்சிட்டோம், ஆக்டேவியஸ் சீசரை நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கேஷியஸ்ட போய் அந்த செய்தியை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த மாலையோட அவன் வரான். கேஷியஸ் கிட்ட சொல்லி, கேஷியஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வர்றான். அப்படி வரும்போது டைட்டீனியஸ் மெசலா ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டே வர்றாங்க. பேசிட்டு வரும்போது மெசலா சொல்றான், இறைவனை பாத்தியா, ஒரு பக்கம் நமக்கு வெற்றி, ஆனா இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு தோல்வி, ரெண்டு ஒரு பேலன்ஸ் ஆயிடுது. ப்ரூட்டஸ் ஆக்டேவியஸ் சீசரை ஜெயிச்சிட்டாரு, ஆனா இங்க ஆண்டனி கேஷியஸை தோக்கடிச்சிட்டாரு. ஸோ ஒரு பக்கம் தோல்வி, ஒரு பக்கம் வெற்றி. ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சு பாத்தியா, கடவுள் எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காரு பாத்தியா அப்படின்ட்டு வரான். வந்த உடனே எங்க காணும் கேஷியஸையும் காணும், கேஷியஸனுடைய அடிமை ஒருத்தர் பானை பிண்டாரஸ், அவனையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாங்க. பார்த்தோன்னே அங்க யாரு என்னமோ கிடக்கிற மாதிரி இருக்கு, யார் தட், ஹூ இஸ் தட் அப்படின்னு பார்த்தாக்க அங்க கேஷியஸ் கீழே விழுந்து கிடக்குறார். கீழே விழுந்து கிடந்த உடனே அப்படியே மெசலாம், கேஷியஸ் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்றான். டைட்டீனியஸும் கீழே அப்படியே கேஷியஸனுடைய கீழே உட்கார்ந்து, கேஷியஸ் எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த மாதிரி ஜூலியஸ் சீசரை கொன்னு இந்த நாட்டுக்கே ஒரு, அதாவது அவன் எதேச்சதிகாரம் ஜூலியஸ் சீசர் பண்றாருங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாம் கொண்டாங்க. ஆனா இவனுடைய இன்டென்ஷன் வேற மாதிரி. ப்ரூட்டஸ் ஒருத்தன் தான் இதுல நோபல், மீதிர்களெல்லாம் திருட்டு போயிருங்க. கேஷியஸ் இப்படித்தான் செஞ்சாரு, ஆனா கேஷியஸ் இப்படி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி டைட்டீனியஸ் அப்படியே உட்கார்ந்து அழுகிறான். அழுதுட்டு இவன் கொண்டு வந்த, இவன் கழுத்துல இருந்த மாலைய, இதை கொண்டு உங்களுக்கு போடுறதுக்காக நான் வந்தேன் கேஷியஸ், ஆனா நீங்க இறந்து போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவன் போறான். அப்படி போட்டுட்டு சரி டைட்டீனியஸ் போடுறான். அந்த இறந்து போன கேஷியஸ்க்கு அந்த மாலையை போட்டுட்டு டைட்டீனியஸ் மெசலா கிட்ட சொன்னான், மெசலஸ் நம்முடைய பிண்டாரஸ் இருந்தானே எங்க போய் அவனை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு உடனே மெசலா பிண்டாரஸை தேடி அவன் வெளியில போறான். ஸோ ஸ்டேஜை விட்டு வெளியே போயிட்டாரு. இப்போ டைட்டானியஸ் மாத்திரம் தான் நிக்கிறான். டைட்டானியஸ் பார்த்துட்டான், அது சொல்றான், கேஷியஸ் இறந்து போயிட்டாரு, இனிமே நான் மட்டும் அங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, ஆகையால் நானும் இறந்து போகிறேன் என்று சொல்லி கேஷியஸனுடைய ஸ்வர்ட், கேஷியஸை குத்தின கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு டைட்டீனியஸ் அவரையும் குத்தி கொள்கிறார். ஸோ இரண்டாவது டைட்டீனியஸ் செத்து போறான். எல்லாம் எந்த கத்தியில, கேஷியஸனுடைய கத்தியில. இப்போ ஜூலியஸ் சீசருடைய ஆவி இரண்டாவது ஆளை பழி வாங்கிடுச்சு அப்படி சொன்னாங்க. ஸோ டைட்டீனியஸ் இறந்து போயிடாரு. டைட்டீனியஸ் இறந்து போயிடுறாரு. கேஷியஸ் அப்படியே ரொம்ப புகழ்றாரு. இது நடந்து போகுது. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் சீன் 3. அடுத்தது சீன் 4. இது 4வது காட்சி. இந்த சீன் 4ல ப்ரூட்டஸ் வராரு.
கேட்டோ. கேட்டோனா யங் கேட்டோ. அதாவது கேட்டோ இறந்து போயிடுறான், அவனுடைய பையன் யங் கேட்டோ வரான், லுசிலியஸ். யங் கேட்டோ, இவர்களுடைய நண்பர்கள் லுசிலியஸ். இவங்க தான் 3 பேரும் வர்றாங்க. வந்த உடனே புரூட்டஸ் சார்ஜ் பண்றான். தன்னுடைய போர் வீரர்களை அஞ்சாமல் சண்டை போடுங்கள் என்று புரூட்டஸ் தன்னுடைய போர் வீரர்களை சார்ஜ் பண்றது அப்படின்னாக்க என்ன, பேட்டரியை சார்ஜ் பண்றது இல்ல, ஒரு உற்சாகமான வார்த்தைகளை சொல்றது. வார்த்தைகளை சொல்லி நாம ஜெயிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அப்படியே ஜெயிச்சுட்டா நம்ம வெற்றி அடைந்து விடுவோம் அப்படின்னு புரூட்டஸ் தன்னுடைய சோல்ஜர்ஸை என்கரேஜ் பண்றாரு. அவர் என்கரேஜ் பண்ணிட்டு படையை எடுத்துட்டு போயிடுறாரு. அதே சமயத்துல யங் கேட்டோ அவனும் அப்படியே அதே மாதிரி தன்னுடைய இவங்களை தன்னுடைய படை வீரர்களை என்கரேஜ் அவனும் பண்றான். ஸோ புரூட்டஸ் தன்னுடைய படையை நடத்தி கொண்டு அவர் ஒரு பக்கம் என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டாரு. யங் கேட்டோ அவன் தன்னுடைய படையை எடுத்துக்கொண்டு அவன் போயிட்டான். போட்ட உடனே இந்த சமயத்துல ஆண்டனியினுடைய படைக்கும் கேட்டோவுடைய படைக்கும் சண்டை நடக்குது. அதாவது ஒரு பக்கம் புரூட்டஸனுடைய படையோட ஆண்டனி படை மோதுது, அது ஒரு சைடு. இப்போ இந்த சைடு கேட்டோ ஒரு பகுதி படையை நடத்தி கொண்டு போகிறார். கேட்டோவுடைய படையை ஆண்டனியினுடைய படை மோதுது. இந்த மோதல்ல கேட்டோ இறந்து போயிறார். ஸோ ஏற்கனவே கேஷியஸ் இறந்துட்டான், டைட்டீனியஸ் இறந்துட்டான், யங் கேட்டோவுடைய அப்பா கேட்டோ ஏற்கனவே தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்போ யங் கேட்டோவும் செத்து போயிட்டார். இந்த யுத்த காலத்துல யங் கேட்டோ ஆல்சோ டைடு. இப்போ லுசிலியஸ் அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சண்டை போட்ட உடனே லுசிலியஸ ஆண்டனியினுடைய படை வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. லுசிலியஸ அரெஸ்ட் பண்றான். அவன் எதுக்கு அரெஸ்ட் பண்ணான்னா இவனை புரூட்டஸ் நினைச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டான். ஆண்டனி சொல்றாரு, புரூட்டஸ் யாரும் கொன்னுடாதீங்க, ஏன்னா புரூட்டஸ் நல்லவன். பட் இந்த சைடில் நின்றுட்டாங்கிறதுக்காக கர்ணன் மாதிரி, கர்ணன் ஆப்போசிட் சைடில் நின்றுட்டாங்கிறதுனாலதான் அவன் கெட்டவன். அது மாதிரி புரூட்டஸ் நல்லவன், நோபல் மேன், ஆனா தவறாக அந்த சைடு நின்றுட்டான். அதனால ஆண்டனி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு தன்னுடைய சோல்ஜர்ஸுக்கு, புரூட்டஸை நீ யாரும் கொன்னுடாதீங்க, புரூட்டஸை நீங்க கைது பண்ணணும், ஆனா கொல்லக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அதனால லுசிலியஸ புரூட்டஸ் நினைச்சுக்கிட்டு ஆண்டனியினுடைய சோல்ஜர்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு சோல்ஜர் இப்படி குத்த போனே, நம்முடைய எஜமா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு புரூட்டஸை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருமா. அப்பதான் நமக்கு தெரியும். ஸோ இவங்க புரூட்டஸ் நினைச்சுக்கிட்டு இவனுங்களை பண்ணிட்டான். இப்போ ஆண்டனி வரான். ஆண்டனி வந்தோடனே, சார் புரூட்டஸை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சோல்ஜர் சொல்றான். சோல்ஜர் சொன்ன உடனே ஆண்டனி பார்க்குறான், he is not Brutus, he is Lucilius. இருந்தாலும் இவனும் நமக்கு மிக முக்கியமான ஆள் தான், இவனும் மரியாதைக்காக நடத்தப்பட வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சோல்ஜர்ஸ்ட கூப்பிட்டு, நீங்க லுசிலியஸை ரொம்ப மரியாதையாகவும் அன்போடு நீங்க நடத்தணும், லுசிலியஸை நீங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க, அன்போடும் மரியாதையோடு நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லுசிலியஸ் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போறாங்க. ஸோ யங் கேட்டோ செத்துக்கிட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ தி லாஸ்ட் சீன், இப்போ தி 5th சீன். இந்த 5வது சீன்ல இப்போ புரூட்டஸ் வராரு. இப்போ புரூட்டஸோட அவருடைய இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் காலி, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் செத்து போயிட்டாங்க. இப்போ புரூட்டஸுடைய சர்வன்ட்ஸ் மாத்திரம் இருக்கான். புரூட்டஸ், அவனுடைய சர்வன்ட் கிளைட்டஸ், ஸ்ட்ராட்டோ, voluminous. So Clitus, Dordonis. So Dordonius. So Brutus servants, Clitus, Strato, Voluminous, Dordonius, இவங்க எல்லாமே அந்த இப்போ அவங்க சீன் வர்றாங்க. இப்போ வரும்போது வால்யூமினஸ் இவருடைய ஃப்ரெண்டு, அடிமை தான், அதாவது அடிமை கிடையாது, கிட்டத்தட்ட இவங்க சர்வன்ட்ஸ், அடிமை கிடையாது, தேர் ஆல் சர்வன்ட்ஸ், இவங்களுடைய சர்வன்ட்ஸ். ஆனா வால்யூமினஸ் சர்வெண்டாக இருந்தாலும் இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ்,
சின்ன வயசுல ஒன்னா படிச்சிருக்காங்க. வால்யூமினஸும் ப்ரூட்டஸும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சிருக்காங்க. அப்படிதான் டயலாக்ல சொல்லுவான், நீ என் கூட படிச்ச இல்லை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படிதான் ஆரம்பிப்பார். ஸோ வால்யூமினஸ் வந்து சர்வன்ஸ் தான், இவர் கீழே தான் வேலை செய்யறாரு. கீழே வேலை செஞ்சாலும் கூட ஒரு காலத்துல இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இதை மாத்திரம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போகும். இப்போ அவங்க வராங்க. வந்த உடனே இப்போ அப்படியே ஒரு ராக் மேல, அதாவது இதுதான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாம் இவங்க சைட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே காலி, செத்து போயிட்டான், அரெஸ்ட் ஆயிட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் சீன் 2 பேரும் அங்க இருக்கிற ஒரு பாறை மேல ஏறி அப்படி உட்காரு சைட்டஸ், உட்காரு ரைட்டஸ், உட்காரு ஸ்டாட்டோ, அப்படி உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூட்டஸ் ஒரு ராக் மேல ஏறி உட்காராரு. ராக் மேல ஏறி உட்காந்துட்டு டைட்டஸை பார்த்து சொல்றாரு, டைட்டஸ் நீ இந்த கத்தியை வச்சுட்டு குத்துன்றான். அதான் இவனை கொல்லணும்னு நினைக்கிறான். குத்து பண்ண சார் என்ன சொல்றீங்க? அவன் ஷாக் ஆகிறான். எஜமானனை குத்துறதுக்கு அவன் முடியல. நீங்க எப்படியெல்லாம் எனக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க, எப்படி நான் அவங்களை குத்த முடியும்ட்டு இவன் குத்த மாட்டேன்னு சொல்லிட்டான். உடனே டாடோனியஸ் சொல்றாரு, டாடோனியஸ் அவன் கிடக்குறான், இந்தா நீ என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லி கத்தி அவன்கிட்ட கொடுக்குறான். டாடோனியஸும் மறுத்துறான். டாடோனியஸ் மறுத்த உடனே வால்யூமினஸ் கூப்பிட்டு சொல்றான், வால்யூமினஸ் நீ நானும் கிளாஸ்மேட்டா இருந்திருக்கோம், சின்ன வயசுலயே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன். ப்ரூட்டஸ் வந்து வால்யூமினஸ் கிட்ட சொல்றாரு, வால்யூமினஸ் நீயாவது என்ன குத்துறா கொன்னுடு அப்படின்னா. அப்போ வால்யூமினஸ் சொல்றான், ப்ரூட்டஸ் நான் உங்களோட கிளாஸ்ல கூட படிச்சிருக்கேன், நான் சின்ன வயசுல இருந்து உங்களோட, இவன் தான் சொல்றான், நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சிருக்கான், உனக்கு வந்து என்ன குத்துற உரிமை இருக்குன்னு தான் குத்துறா அப்படின்னு அவனும் மறுத்துறான். அப்படி எல்லாருமே மறுத்துறாங்க. மறுத்த உடனே இப்போ ஆண்டனியினுடைய படை வருது. படை வந்த உடனே ப்ரூட்டஸ் சொல்லிடுறாரு, சரி நீங்க எல்லாமே முதல்ல தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஓடுறாங்க. ஸ்டாட்டோ நீ மாத்திரம் நில்லு அப்படின்னு ஸ்டாட்டோ மாத்திரம் நிக்க வைக்கிறாரு. நிக்க வச்சுட்டு மீதி எல்லாமே ஓடிடுறாங்க. எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுறான். எல்லாரும் இவனுக்கு கீழே வேலைக்காரன் தானே, எல்லாரும் ஓடிடுறாங்க. சரி இவங்க சாத வேணாம், நீ எல்லாம் ஓடிடு அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டோ நில்லு, நீ மாத்திரம் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்றாரு ப்ரூட்டஸ். ஸ்டாட்டோ நிக்கிறாரு. இப்போ ஸ்டாட்டோ கிட்ட கேட்கறான், ஸ்டாட்டோ எல்லாரும் போயிட்டாங்க, இப்பொழுது அவங்க வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிடுவான், அரெஸ்ட் பண்ணா என்னை வந்து தெருவில் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும், எனக்கு அவமானமா இருக்கும், நீ இது எனக்கு தேவையா, நீ என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லிடுவான். ஐயோ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒண்ணு செய்யணும்னா இந்த என்னுடைய கத்திய வால் அப்படின்னு தன்னுடைய கத்தியை எடுத்து கொடுக்குறாரு, நீ பிடிச்சுக்கிட்டு நில்லு, நான் வந்து இப்படி நீ என்னை குத்த வேண்டாம்டா, இதை பிடிச்சிட்டு வந்து நில்றான் அப்படிங்கிறான். ஸ்டாட்டோ அதே மாதிரி தன்னுடைய அந்த ஸ்வேர்டை எடுத்துக்கிட்டு நிக்கிறாரு. நின்ன உடனே ப்ரூட்டஸ் இவரு போய் அந்த கத்திக்குள்ள உள்ள விட்டு செத்து போயிறாரு. ஸோ ப்ரூட்டஸ் ஆல்சோ டை. இப்போ ஆக்டேவியஸ் சீசர், ஆண்டனி, இப்பதான் நீ கவனிக்கலாம். இப்போ உள்ள வர்றது யாருன்னா, ஆக்டேவியஸ் உள்ள வராரு, ஆண்டனி உள்ள வராரு, மெசாலோ உள்ள வரான். மெசாலோ, லுசிலியஸ், இந்த 4 பேரும் உள்ள வரான். இப்ப நீங்க நல்லா பார்க்கணும், மெசாலோ லுசிலியஸ்ங்கிறவனா ப்ரூட்டஸ் அண்ட் கேட், அவன் கேஷியஸ்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இவங்க அரெஸ்ட் பண்ணினோடனே, ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாம் ஈக்குவல் ரேங்க்ல இருக்கிறவங்க தானே, பெரிய ஆளுங்க தானே. ஆனா இவங்க 2 பேரும் அரெஸ்ட் ஆன உடனே இவங்க டக்குனு இவங்க பக்கம் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் 4 பேரும் ஒன்னாயிட்டாங்க. 4 பேரும் உள்ள வரலாம். 4 பேரும் உள்ள வந்த உடனே அங்க ப்ரூட்டஸ் இறந்து கிடக்குறாரு. ப்ரூட்டஸ் இறந்து கிடந்த உடனே எல்லாருக்கும் வந்து என்னன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அப்ப ஸ்டாட்டோ சொல்றான், இது மாதிரிதான் சொன்னாரு, நான் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, எனக்கு இந்த மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கத்திய முதல்ல பிடிச்சிக்கலான்னு சொன்னாரு. அப்படின்னு உடனே சரி அப்படின்னு, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் பிடிச்சிக்கிட்டேன், அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நடந்தது சொல்றான். நடந்தது சொன்ன உடனே ஆக்டேவியஸ் சொல்றாரு, நீ நல்ல சர்வன்ட் தான், உன்னுடைய எஜமானனுக்கு அவமானம் நேருது அப்படின்ன உடனே அதுக்காக நீ குத்தலை, இருந்தாலும் அவர் ஹெல்ப் பண்ணிருக்க, நீ நல்ல வேலைக்காரன் தான். மெசாலோ உன்னை ரெக்கமெண்ட் பண்ணான்னா என்னுடைய சர்வெண்டாக நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஆக்டேவியஸ் சொல்றாரு. உடனே மெசாலோ சொல்றான், மெசாலோ இல்ல ஸ்டாட்டோ இஸ் அ குட் சர்வெண்ட்,
நீங்கள் அவனை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ராட்டோ ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ரெக்கமெண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டோ கிட்ட, ஸ்ட்ராட்டோ ஆக்டேவியஸனுடைய சர்வெண்ட்ஸில் நீ ஒரு ஒன் ஆஃப் த சர்வெண்ட்ஸாக நீ அங்கே போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஸ்ட்ராட்டோவை ஆக்டேவியஸ் எடுத்துக்கிறாரு, தன்னுடைய சர்வெண்ட்டாக எடுத்துக்கிறாரு. மீதி 4 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது ஆண்டனி சொல்கிறாரு, புரூட்டஸ் ரொம்ப நோபலாக சொல்கிறான், ரொம்ப நோபல் மேன். ஆனால் தவறான ஒரு கருத்தில் அவனை வந்து எல்லாரும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி சீசர் வந்து எதேச்சி அதிகாரம் பண்ணுறாரு, அதனால அவர் இருக்க வேண்டாம்னு சொல்லி அவரை வந்து அந்த சைடுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. இல்லாட்டி புரூட்டஸ் இஸ் அ நோபல் மேன் அப்படின்னு ஆண்டனி புரூட்டஸ் பற்றி உயர்வாக சொல்கிறாரு. ஆக்டேவியஸுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் அவனும் சொல்கிறான், எஸ் புரூட்டஸ் ரொம்ப உயர்வானவர் தான், அதனால புரூட்டஸுக்கு நம்ம ஒரு நல்ல பரியல், அவரை ரொம்ப மரியாதையோடைய கௌரவத்தோடைய நம்ம அவரை அடக்கம் செய்யணும். அதனால புரூட்டஸை அழைச்சிட்டு போய் நம்ம டென்ட்டில் வைங்க, டென்ட்டில் வந்து எல்லா போர் வீரர்களும் அவருக்கு மரியாதை செய்யுங்க, மரியாதை செஞ்சுட்டு காலையில் நாம் அவருக்கு ஒரு நல்ல அடக்கம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே புரூட்டஸனுடைய அந்த இது சடலத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே எல்லாரும் அந்த ஸ்டேஜை விட்டு போயிடுறாங்க. இதோட இந்த ஆக்ட் முடியுது. தேங்க்யூ.